ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பேசும்படி உணர்த்தின வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு ஜெப வீரரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஜெப வீரர் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். தானியேல். கரெக்டாக சொல்லிடுறீங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஒரு ஜெப வீரரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நாமளும் அதே போல் ஜெப வீரராக இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டல ஆண்டவரே, இந்த மனுஷனை மறைத்து நீங்கள் பேசுங்க. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆமென். ஆண்டவரே, ஆரம்பத்தில் நம்மை போற்றி துதித்தோம், உடைய பிரசனத்தை உணர்ந்தோம், ஜெபித்தோம், எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுத்தீங்கப்பா. உடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதே வசனத்தை படிமா. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான். ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். இன்றைக்கு நாம் ஜெபத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த கடைசி நாட்களில் நாம் ஜெபிக்காதபடி நாம் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்துருவோம். இன்றைக்கு அநேகருக்குள்ளே ஜெப ஜீவியம் குறைஞ்சதுனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆமென். நம்ம ஆண்டவரோடு ஜெபித்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் சிந்திக்கும்போது யோசிக்கும்போது அது நமக்கு பயங்கர தடை வரும். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அதிக நேரம் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவருடைய பாதத்தில் என்று சொல்லும்போது அதிகமான ஒரு தடை வரும். பாருங்கள், அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் அது அறிந்த போதிலும் தானியேல் தன் எப்படி ஒவ்வொரு நாளைக்கு 3 வேளை ஜெபித்தானோ அதை குறையாதபடி ஜெபிக்கிறான். அது என்ன பத்திரம், எதற்காக, அதை குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும். சிறு வயதிலே நாம் தானியேலுடைய சரித்திரத்தை நாம் சண்டே கிளாஸில் நாம் சின்ன வயசுலேயே நாம் ஒரு சரித்திரமாய் அதை அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானியேலுடைய சரித்திரம். தானியேல் ஒரு ஜெப வீரர் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அன்பானவர்களே, பாருங்கள், அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை என்ன அப்படின்னா, அவன் ஜெபித்தான் அப்படின்னா, அதை ஜெபித்துட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன தண்டனை அப்படின்னா சிங்க கபியில் கொண்டு அவனை போட்டுடணும். அப்படி ஒரு மரண தண்டனையை அவனுக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கு அந்த ராஜாவும் பத்திரத்தில் கையெழுத்து போட்டார். தானியேல் ஜெபித்தார் அப்படின்னா, கர்த்தரை நோக்கி ஜெபித்தார் அப்படின்னா அந்த தானியேலுக்கு மரண தண்டனை. அது ஒரு கொடூரமான மரண தண்டனை. அது என்ன மரண தண்டனை அப்படின்னா, சிங்க கபியில் கொண்டு அவனை போட்டுடணும், சிங்கம் அவனை சாப்பிடணும். இதுதான் அவனுக்குள்ள மரண தண்டனை. பாருங்கள், யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். இன்றைக்கும் இந்த பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாம், யாரை நம்ம பிடிச்சிக்கிடலாம், யாரை நம்ம விழுங்கலாம் என்று சொல்லி அவன் சுற்றி திரிகிறான். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் பேதுரு சொல்வார், நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னா அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி திரிகிறான், யாரை விளங்கலாம் என்று சொல்லி. நம்முடைய பலவீனத்தை கொண்டு அவன் எடுத்து பயன்படுத்துவான். அவன் ஒரு கொலை பாதகன். எனக்கு அன்பானவர்களே, அவன் திருடன், ஆத்துமா திருடன். நம்முடைய ஆத்துமாவை எப்படியாவது ஆண்டவரோடு ஐக்கியப்படாதபடி பிரித்து விட்டு அவன் நம்மளை நரகத்தில் தள்ளும்படியான, நரகத்து கொண்டு போகும்படியான அவன் செயல்பாடு உள்ளவன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களில் உண்மையிலேயே நாம் ஜெபிக்காதபடி நம்ம எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி உண்மையிலே ஆண்டவர் அறிந்து யாரெல்லாம் ஜெபிக்கலையோ அவங்களுடைய வாழ்க்கையில் புலம்பல் தான். அவங்க ஆனந்த களிப்பை பார்க்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, அதனால் எவ்வளோ தடை வந்தாலும், நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்லாம் சொல்லுவாங்க, பவுல் சொல்லும்போது சொல்லுவார், ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஜெபத்திலே உறுதியாயிருங்கள் சொல்லுவார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லுவார்.
கொலை செய்யல சொல்லுவார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லுவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுவார், ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்வார். நாம் நிறைய வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஜெபிக்காதபடி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலே கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு டேஸ்ட்டாக இருக்காது. உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு தடை வரும். எவ்வளோ பெரிய ஒரு ஜெப வீரர், அவருக்கே அவருடைய வாழ்க்கையில் தடை. யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். ஆனாலும் அதை அறிந்த போதிலும் அவன் ஜெபத்தை அவன் குறைக்கலை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா உண்மையிலே நாம் ஜெயிக்க முடியாது. பாருங்கள், அவன் மூலமாக ஆண்டோடைய நாமம் மைப்படுது. பாருங்கள், அவனை சிங்கக்கபியில் கொண்டு போடுறாங்க. சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கெட்டி போட்டு அந்த சிங்கம் அவனை சாப்பிடாதபடி ஆண்டவர் பாதுகாத்து அவனை விடுவித்தார். அவனை விடுவித்ததுக்கு அப்புறம் அந்த ராஜா சொல்கிறார் பாருங்க, 25 வசனத்தை படிமா. பின்பு ராஜாவாகிய தரியு தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும், பாருங்க, தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகாரரும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று. பாருங்க, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஜெபத்தி நிமித்தம் அன்றைக்கு குடியிருக்கிற எல்லா ஜாதிக்காரங்க எல்லா பாசைக்காரங்களுக்கும் அவர் சொல்றார், ராஜா சொல்றாரு பாருங்க, நீங்க தானியேலின் தேவனுக்கு நீங்க பயந்து நடுங்கணும். ஏன்னா அவர் தாங்க ஜீவன் உள்ள தேவன். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். அந்த ஆண்டவரை அறிந்து கொண்டு நாம் இந்த கிருபை நாட்கள் நாம் ஜெபிக்காதபடி இருந்தோம் என்று சொன்னால் உண்மையிலே நம்மெல்லாம் பரிதபிக்கப்பட்டவர்கள். என்ன கண்பானவர்களே, ஜெபித்தா நமக்கு ஜெயம் கிடைக்கும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஜெபிச்சினா உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். உங்கள் புலம்பல ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். என்ன கண்பானவர்களே, நல்லா யோசித்து பாருங்க பார்க்கலாம். சிங்கக்கபியில் கொண்டு போட்டாங்க. தானியேல் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான், ராஜாவை நோக்கி ஜெபிக்கல என்று சொல்லி சிங்கக்கபியில் கொண்டு போட்டாங்க. என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். என்ன கண்பானவர்களே, இப்படி தாங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார். பிள்ளைகள்லாம் கவனமாக கேளுங்கம்மா. கொஞ்சம் உங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ் தெரியும், அப்படி தானே? தமிழ் தெரியலாமா? உங்களுக்குலாம் தமிழ் தெரியும், பேசுகிறதுலாம் புரியும், நல்லா உங்களுக்கு காது கேட்கும், அப்படி தானே? அண்ணாச்சி மாதிரில கொஞ்சம் கவனமாக கேளுங்க. தானியேலை ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்க. அவன் ஜெபித்தான் அவனை கொண்டு சிங்கக்கபியில் போட்டுருவாங்க. கொடூரமான மரண தண்டனை. அவன் ஜெபிக்கிறான். என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? சிங்கம் அவனை சேதப்படுத்தலை. சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போடுறாரு. அவனை குற்றம் அவங்களெல்லாம் கொண்டு சிங்கக்கபியில் கொண்டு போடுறாங்க. அவங்கள அப்படியே கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் அப்படி எலும்போடு சேர்த்து அவங்கள அதை கடித்து அது அப்படியே விழுங்கிட்டு. வேதம் தெளிவாக சொல்லுது, பாப்பா, நீ ஜெபிச்சா உனக்கு ஆசீர்வாதம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஜெபிச்சா உனக்கு ஆசீர்வாதம். ஆமென். நாம் ஜெபிக்கலை அப்படின்னா ஆண்டோடைய ஜெபிக்க ரொம்ப தடை வருங்க. நல்லா கவனமாக கேளுங்க. அதாவது பத்திரத்தில் கையெழுத்து போட்டாங்க ராஜாவை அப்படி அந்த நேபுகாத்நேச்சார் அந்த போட்ட அந்த சட்டத்தை வச்சு அப்படியே அந்த ராஜாவை வசப்படுத்தி, அவர் முதல்ல கையெழுத்து போடலை, ஆனால் அவரை போட வச்சுட்டாங்க. ஏன்னா சட்டம் இப்படி தான் சொல்லுது, நம்ம தான் மெஜாரிட்டியாக இருக்கோம். அதனால் இவங்கெல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டவங்க. இவங்க அதாவது உண்மையான ஆண்டவரை ஆராதிக்கிறபடினால அவங்களுக்கு விரோதமாக அந்த சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தை திட்டத்தின்படி ராஜாவும் கையெழுத்து போட்டார். என்ன நடந்து பார்த்தீங்களா? எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள், இன்றைக்கி கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல பிரச்சனைகள், பல சோதனைகள் வரும். அன்றைக்கு எப்படி தானியேல் ஜெபித்து ஜெயத்தை பெற்றாரோ அதே போல் நாமளும் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, ஜெபிக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நல்லா பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்கிறாங்க. நீங்கள் ஜெபிப்பீங்களான்னா எங்கெங்கே ஜெபிக்க நேரம் இருக்குங்கிறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. ஜெபிக்க நேரம் இல்லை அப்படின்னா ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ தானியேல் ஒரு பெரிய ஒரு அதிகாரிங்க. அதாவது சொல்ல போகிறாந்தா இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஆளுநர் மாதிரி. ஆளுநருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குது, ஆளுநருக்கு எவ்வளவு அரசாங்கத்தில் எவ்வளோ வேலை இருக்கும், அதே போல் ஒரு ஆளுநர் இவர். யார்? தானியேல் ஒரு ஆளுநர். இந்த ஆளுநர் அவருக்கு எவ்வளோ கவர்மெண்ட் வேலை இருக்கும் யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த வேலையும் செய்து விட்டு 3 வேளை தினம் ஜெபித்தாராம். ஆனால் அந்த கிருபை நாட்களில்
நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கணும். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். அவன் தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளை அந்த தடைகள் மத்தியிலும், ஏன்னா அவனுக்கு தெரியுங்க இயேசு கைவிட மாட்டார், அந்த யெகோவா தேவன் கைவிட மாட்டார், அந்த யெகோவா நிசி கைவிட மாட்டார், அந்த யெகோவா ரஃபா கைவிட மாட்டார், அந்த யெகோவா ரூஃபா கைவிட மாட்டார். அவருக்கு தெரியும் அவர் தான் உண்மையான கடவுள். நான் கொஞ்சம் இன்றைக்கி யோசித்து பார்த்தேன், இதை தியானிக்கும் போது எப்படி யோசித்தேன் அப்படின்னா, இன்றைக்கி ஏன் அநேகருக்குள்ளே நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க, இன்றைக்கி கிறிஸ்தவங்க ஏன் இன்றைக்கி அநேகர் ஜெபிக்க முடியல? எதற்காக இவங்க உலகத்தை சிநேகிக்காங்க, உலகத்தையே நேரத்தை கொடுக்குறாங்க, செல்ஃபோனுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க, மற்ற காரியங்களை அதிகமாக செய்கிறாங்க, ஆனால் ஏன் ஜெபிக்க முடியலன்னு சொல்லி அப்படி யோசிக்கிற இந்த விதை தியானிக்கும் போது அது ஒன்றே ஒன்று எனக்கு விளங்கிச்சிங்க. என்ன விளங்கிச்சு தெரியுமா? தானியேலுக்குள்ளே ஒரு சரியான ஒரு காரியம் இருந்துச்சு. யெகோவா தேவன் தான் உண்மையான கடவுள். முதல்ல கடவுளை சரியாக நம்ம அறிந்து கொள்ளணும். அது இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்களுக்குள்ளே இன்றைக்கி அது இல்லைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது கடவுளுடைய செயல்பாடு, ஆண்டவருடைய செயல்பாடு, ஆண்டவருடைய கிரியைகள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுப்பார், ஜெபத்தினால தான் ஒரு மனுஷன் வாழ முடியும், இதெல்லாம் இன்றைக்கி தெரியாதபடினால தான் இன்றைக்கி ஜெபிக்காமல் இருக்காங்க. நான் தானியேலுக்கு தெரியுங்க, அவன் அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தாலும் ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். ஜெபந்தான் நம்மளை உயர்த்துச்சு, ஜெபந்தான் நம்மளை ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக மாற்றிச்சு, ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கொண்டு வந்துச்சு, ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம் என்று சொல்லி அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே அவன் 3 வேளை ஜெபித்தான். என்ன கண்பானவர்களே, இன்றைக்கி யாரெல்லாம் அந்த ஒரு எண்ணம் இருக்கோ அவங்க தான் ஜெபிக்க முடியும். பிள்ளைகள் நினைக்கிறாங்க, அப்பா அம்மா நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்பா அம்மா உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்குறாங்க, அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படியே போயிட்டுருக்கலாம்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கையில் தோல்வி வந்துடும். என்றைக்கு பாருங்கள், தானியேலுக்கே ஒரு பெரிய பிரச்சனை, அவ்வளோ ஒரு பெரிய ஜெப வீரனுக்கு அவ்வளோ ஒரு சோதனை வந்துட்டு பாருங்கள். நீ ஜெபிச்சா உன்னை கொண்டு விடுவாங்க. யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். நமக்கு இப்படி ஒரு காலம் வந்துச்சு, நம்ம எப்படி இருப்போம்? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்ட்ட வச்சு பேசுகிறாருங்க. நீங்கள் ஜெபிக்கலை அப்படின்னா பிசாசு உங்களை பிடிச்சிருவான். யாரெல்லாம் ஜெபிக்காமல் இருக்காங்களோ அவனை பிசாசு விழுங்கிடுவான். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஜெபிக்கலை அப்படின்னா பிசாசு ஒன்றை விழுங்கிடுவான். ஆமாம், அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் சுற்றி. அண்ணாச்சி கொஞ்சம் கவனமாக கேளுங்க, நமக்கு வேலை தான் முக்கியம், நமக்கு ஒரே ஓட்டம் தான் என்று சொல்லி நீங்கள் வேலைக்கே முதலிடம் கொடுத்து செல்ஃபோனை அதிகமாக பார்த்துட்டு அப்படியே வேலை தான் முக்கியம், எனக்கு வேலை தான் முக்கியம், நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அன்றைக்கி தானியேல் நேரத்தை வேஸ்ட் பண்ணலை. பாருங்கள், ஒரு பெரிய அதிகாரி, ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறாரு, பெரிய ஒரு ஆளுநராக. அடாச்சு கொஞ்சம் கவனமாக கேளுங்க, பெரிய ஒரு ஆளுநராக இருக்காரு. அவர் என்ன செய்தார் தெரியுமா? தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளை ஜெபித்தார். யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் போடுங்க, ஜெபிக்காமல் நான் வீட்டை விட்டு கிளம்ப மாட்டேன், ஜெபிக்காமல் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஜெபிக்காமல் எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள், பார்க்கலாம். அது ஏன் இன்றைக்கி உங்களுக்கு முடியல அப்படின்னா, இன்னும் நீங்கள் சரியாக ஆண்டவர் அவருடைய மகத்துவங்களை இன்னும் அறியலை, அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் இன்னும் அறியலை. எனக்கு அன்பானவர்களே, எல்லா மனுஷனும் கைவிட்டுருவாங்க, எல்லா மனுஷனையும் கைவிட்டுருவாங்க, ஆனால் ஏசப்பா கைவிட மாட்டார். கடைசி வரைக்கும் அவர் தாங்க உங்களுக்கு துணை நிற்பார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். அவர் தான் உங்களுக்கு துணை நிற்பார். பெற்றோர்கள், பிள்ளைகள், நீங்கள் வளர்த்த பிள்ளைங்க எல்லாருமே உங்களை கைவிட்டுருவாங்க, ஆனால் அவர் கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே அவருடைய பாத்திலிருந்து நீங்கள் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் இன்றைக்கி தானியேலுடைய சரித்திரத்தை குறித்து தியானிக்கும்படியே உணர்த்துகிறார். ஆண்டவர் உண்மையிலே உங்களை நேசிக்கிறார். நம்ம ஜெபித்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். நம் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மையப்படணும். இன்றைக்கி பாருங்கள், தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பாருங்கள், ஒரு பக்கம் அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம், இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் இப்படி ஒரு பாருங்கள், அதாவது அவனுடைய ஆகாரத்தில் தீட்டு பற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த ராஜா சாப்பிட்ற அந்த ஆகாரமோட அவன் வேண்டான்னு சொல்லி பாருங்கள், யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். தன்னுடைய சரீரத்தில் ஆகாரத்தின் நிமித்தம் தீட்டாயிடக்கூடாது, அந்த எந்த அளவுக்கு அவன் பரிசுத்தமாக இருக்கிறான் பார்த்தீங்களா? ஆனால் அந்த மனுஷனுக்கு தான் இவ்வளோ ஒரு பெரிய சோதனை. நீ ஜெபிச்சா என்று சொன்னால் உனக்கு மரண தண்டனை என்று சொல்லி. ஆனால் எப்படி ஜெயித்தான் பார்த்தீங்களா? ஜெபித்து தான் ஜெயித்தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் ஜெபித்து தான் நாம் ஜெயிக்க முடியும். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆண்டவரை அறிந்து கொண்ட எத்தனையோ பேர் பாருங்கள், யோசித்து பாருங்கள், நம்மளாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் தெரியுமா? உண்மையான கடவுளை நாம் தெரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். அந்த யெகோவா தேவன் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இயேசு என்ற பெயரில் வந்து அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்து கொண்டார், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார்.
அவர் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம். அதை அறிந்து கொண்டும் நாம் இன்னும் ஜெபிக்காதபடி என்றதும் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். அதனால இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஜெபித்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அதிக நேரம் நான் உங்கள்கிட்ட பார்த்துலாம் ஜெபிப்பேன். ஆண்டவர், என்னங்க கஷ்டம் உங்களுக்கு? ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அப்பாட்ட பேசுறதுக்கு என்னமா கஷ்டம் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன கஷ்டம்? அவர் தானங்க எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர்றாரு. அவர் தானங்க உங்களை உருவாக்கினவர். அவர் தானங்க உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி உங்களுக்காக உங்களை மீட்டெடுத்த ஆண்டவர். அவர் தான் உங்களை கிரையும் செலுத்தி மீட்டெடுத்தார். யோசித்து பாருங்க பார்க்கலாம். அவர்கிட்ட பேசுறதுக்கு என்னங்க உங்களுக்கு? நீ மற்ற மனுஷன்கிட்ட பேசுனா உங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, அவருடைய பாதத்தில் இருங்க, அதிகமாக நீங்கள் ஜெபிங்க. பாருங்க, தானியேலை குறித்து பார்க்கும்போது தான் முன்பு செய்து வந்தபடியே, அதுவும் பாருங்க, எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, யாருக்கும் பயப்படாதபடி அவன் ஜெபித்தான் என்று சொன்னால் அதை பார்த்துட்டு எவனாவது போய் அங்கே போய் சொல்லிட்டாங்க அப்படின்னா, அரசாங்கத்தில் சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு மரண தண்டனை. ஆனாலும் அவன் ஒளிந்து கொள்ளாதபடி பலகணி திறந்திருக்க ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க? கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜெபத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்தை குறித்து அவன் தரிசனம் பெற்றான். கிறிஸ்து பூமிக்கு வருவார் என்பதை குறித்து அவன் தரிசனம் பெற்றான். பாருங்க, நம்முடைய ஜெபம் எங்கெல்லாம் கொண்டு போகுது பாருங்க. முதல்ல நீங்கள் உங்களுக்காக ஜெபிச்சிங்கன்னா, அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்காக ஜெபித்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிப்பீங்க. பிறகு உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு உண்மையிலே நாம் என்ன செய்வோம்? நம்ம சபையாருக்காக ஜெபிப்போம், சபையில் ஐக்கியப்பட்டவங்களுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஜெபிப்போம், நாம் குடியிருக்கிற இடத்துக்காக நாம் ஜெபிப்போம். அதுக்கப்புறம் நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம். அப்புறம் உலகத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தாங்க தானியேல் பண்ணார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே அவங்களுடைய குற்றங்கள்லாம் மன்னிங்கப்பா, உங்களுடைய நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்படியாதபடி தாம் போன போக்கில் வாழ்ந்துட்டாங்க, ஆண்டவரே பாவத்திலேருந்து அவங்களுக்கு விடுதலை வேணும் என்று சொல்லி கேட்கும்போது தான் ஆண்டவர் தரிசனத்தில் அந்த காபிரியேல் தூதனே வந்து அவனோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு மேசியா வரப்போகிறார். எனக்கு அன்பானவர்களே, அதை குறித்து அவன் அறிவித்தான். உண்மையிலே நல்ல கவனமாக கேளுங்க. நம்முடைய ஜெபம் எங்கே கொண்டு போகும் தெரியுமா? பரலோகம் வரைக்கும் கொண்டு போயிடும். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். அல்லேலூயா, ஆமென். முதல்ல உங்களுக்கே நீங்கள் இன்னும் ஜெபிக்காமல் இருக்கிறனால தான் உங்கள் மூலமாக ஆண்டோட நாமம் மைப்படலை. அன்றைக்கு அவன் மூலமாக நாமம் மைப்படுது. என்ன மைப்படுது? தானியேல் தேவனுக்கு எல்லா பாசைக்காரர்களும் எல்லா ஜாதிக்காரரும் நீங்கள் பயந்து நடுங்கணும். அதுக்கு அடுத்த வசனத்தை படிமா, அது ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் படிமா. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்க அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். ஆமென். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை. வானத்திலும் பூமியிலையும் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியுங்க. இதை யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சர்வத்தையும் ஆளுகிற ஆண்டவர். ஒரே இமைப்பொழுதுல உலகத்தில் 800 கோடி ஜனங்களுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். உங்களுடைய உள்ளங்களை, இப்போ நீங்கள் கூடத்துக்கு வந்திருக்கீங்க, இந்த விடுதலை கூடத்துக்கு, உங்களுடைய உள்ளங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். உங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். இப்போ பிள்ளைகள்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க, தம்பிமாரெலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். வானத்திலையும் பூமியிலும் அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் தாங்க செய்ய முடியும். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், தானியேலை போல நாமளும் ஜெபித்தான். இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? உண்மையான கடவுள் நம்ம அறிஞ்சிட்டோம், நம்மெல்லாம் கிறிஸ்தவங்களாக மாறிட்டோம், தானாகவே அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறாங்க. நடக்காதுமா. நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கணும் அப்படின்னா திறப்பில் நிற்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கணும் அப்படின்னா திறப்பில் நிற்கணும். இப்போ ஒன்று சாதாரணமாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். கடையில் போய் உங்களுக்கு வேண்டிய ஜாமானம் இருக்குது. கடையில் போய் நீங்கள் நிற்கீங்க, நீங்கள் நினைக்கிறீங்க இது வேணும் இது வேணும். தந்துருவாரா கடைக்காரர் எடுத்து உங்களுக்கு? தந்துருவாரா? தரமாட்டார். உங்களுக்கு ஜவுளி கடைக்கு போகிறீங்க, ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறீங்க. நீங்கள் கேட்காம ஜவுளி கடைக்காரர் கொடுத்துருவாராங்க? நீங்கள் கேட்டு பணம் கொடுக்கணும், அப்படி தானே? ஆனால் ஏசப்பாட்ட கேட்டால் போதும், பணம் கொடுக்காண்டான். புரியுதா உங்களுக்கு? அவர்கிட்ட நீங்கள் அதான் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். எனக்கு அன்பானவர்களே, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தானியேல் அறிந்திருந்தான். ஆண்டவரிடத்தில் ஜெபித்தா போதும், எந்த ஒரு சட்டத்திட்டமும் அவர் பக்கத்தில் நிற்க முடியாது என்று சொல்லி அவன் ஜெபித்தான். என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டாருங்க. யோசித்து பாருங்க பார்க்கலாம்.
ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போடுறாரு. எவ்வளோ பெரிய ஒரு காரியம், யோசித்து பாருங்க, பார்க்கலங்க. இப்படி தாங்க அற்புதம் நடக்கும். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். உங்களுடைய ஜீவியம் ஜெபமாகவே இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லா இடத்துலையும் வெற்றி கிடைக்கும். ஜீவியமே ஜெபமாக இருக்கணும். ஜீவியமே நமக்கு ஜெபமாக இருக்கணும். சில நேரத்தில் நம்ம போகும்போது கடிக்கிற நாயோட நம்மளை பார்த்தா கடிக்காது, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், கடிக்காது. அவங்க கேட்பாங்க, கடிச்சிட்டான்னு கேட்பாங்க. இல்லையே, கடிக்கலையே. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜீவியமே ஜெபமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்படிதாங்க தானியேலுடைய காரியம். அவனுடைய ஜீவியமே ஜெபம். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அவன் தைரியமாக ஜெபித்தான். யோசித்து பாரு, நம்மளும் இந்த காலத்தில் நமக்கு ஜெபத்துக்கு ரொம்ப தடை வரோங்க. நம்ம நினைப்போம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம வீட்டுக்கார் இப்படி இருக்கணும், நம்ம வீட்டம்மா இப்படி இருக்கணும், எல்லாம் நினைப்போம். ஆனால் அதை ஜெபத்தில் கொண்டு போனால் தான் அற்புதம் நடக்கும். யாரெல்லாம் நம்புறீங்க? இங்கே என்ன நடக்குது தெரியுமா? அவனுக்கு விரோதமாக வந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கு அவ்வளோதான். தானியேல் காளி, அவன் காளி. அவனுக்கு பதிலாக இன்னொரு ஆளுநர் வரப்போகிறாங்க. அவன் காளின்னு சொல்லி அவனுக்கு எதிர்ப்பாக நிற்கிறவங்களாம் நிற்கிறாங்க. என்னென்னங்க நடந்துச்சு யோசித்து பாருங்க, பார்க்கலாம். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, காரணம் என்னது? ஜெபம். அப்போ நல்லா புரியுதா உங்களுக்கு? நம்ம ஜெபிச்சோம் என்று சொன்னால் 100க்கு 100 ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவரை நம்ம அறிஞ்சிட்டோங்க, அவரை அறிஞ்சிட்டோம். தெய்வ சமூகத்தில் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி எவ்வளோ நமக்கு ஜெப குறிப்பு இருக்குது தெரியுமாங்க? கணவர் ஒரு பக்கம் வேலைக்கு போவாங்க, பிள்ளைகள் ஒரு பக்கம் வேலைக்கு போவாங்க, இன்னும் பிள்ளைகள் ஒரு பக்கம் வேலைக்கு போவாங்க, பெண் பிள்ளைகள் ஒரு பக்கம் வேலைக்கு போவாங்க. யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். இன்னொரு பக்கம் சபையாருக்காக ஜெபிக்கணும், இன்னொரு பக்கம் சொந்தக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணி செல்ஃபோனை நோண்டிட்டு இருந்தோன்னா நம்ம பிள்ளைகளும் ரட்சிக்கப்படாது, அப்படியே தான் இருக்கணும். உனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரணும். ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். அந்த பிசாசனோட பிடியிலிருந்து அவன் விடுவிக்கப்படணும். பிசாசுடைய கிரிகளை அளிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தான் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஆண்டவர். நம்மளை தெரிந்து கொண்டார்லங்க, நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்ல, நம்ம குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்வார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். 100க்கு 100 நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாரு. நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து பாரு. அவர் மேலே ஒரு வைராக்கியத்தோடு இரு, பார்க்கலாம். 100க்கு 100 நீ விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் செய்வார். நீ ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, முழுமையாய் என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படணும்ப்பா. ஆமென். 100க்கு 100 ஆண்டவர் அற்புதம் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. சிங்கப்பிடியிலிருந்து, அந்த பிடியிலிருந்து அவன் விடுவிக்கப்படணும். ஆண்டவரே, நீ ஜெபிங்க, பார்க்கலாம். தானாகவே ஆண்டவர் அற்புதம் செய்வார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். சரீரத்தில் பலவீனமா, ஆண்டோடைய பாத்தில் ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். தரித்திரமா, ஆண்டோடைய பாத்தில் ஜெபிங்க, ஆண்டவர் உங்களை தரித்திரத்தை நீக்கி போடுவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பானவர்களே, அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள ஆண்டவர். இன்னொரு காரியம் என்ன தெரியுமாங்க? ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுடைய தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஒரு பக்கம் பாருங்க, ஒரு பக்கம் தானியேலுக்கு ஜெபம் இருக்குங்க, இன்னொரு பக்கம் ஒரு காரியம் இருக்கு. அது முக்கியமா நம்ம படிக்கணும். படிமா. அதனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாருங்க. ஜெப வீரர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. அவர் கேட்கிறாரு, ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரே என்று சொல்லும்போது தானியேல் என்ன சொன்னார்? படிமா, தொடர்ந்து நீ படிமா, பார்க்கறாரு. ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான்.
அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவன் கேளுங்க. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, இதுல அவன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு முன்பாகவும் நான் எந்த ஒரு பாவம் நான் செய்யல, உமக்கும் நான் எந்த ஒரு நீதி கேடும் செய்யலை அப்படின்னா, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல கோண மக்கள் அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் பெருகிச்சிக்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, நம்ம கூடாரத்துக்கு வர்றவர் ஒருத்தர், அவர் ரகசியமா தண்ணி அடிக்கிறாருன்னு சொல்றாரு. எனக்கு வேதனையா இருந்துச்சு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாதுண்ணே, அவர் தனியாக போனாக்கி அவர் கூட இருக்கிற ஆள்கிட்ட வந்து பிராந்தி பாட்டில் வாங்கிட்டு சொல்லி அவர் குடிப்பார். நான் நம்பவே இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறார், அது குடிக்காருன்னே. அவர் குடிக்கிறாரு. அப்புறம் எப்படிங்க யோசித்து பாருங்க, பார்க்கலாம். நல்லா சிந்திச்சு பாருங்க, எப்படிங்க ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கேட்கும்போது கஷ்டமாக இருக்கு. மதுபானம் இருதயத்தை மயக்கும், அது பாவத்தை தூண்டும். கவனமாக கேளுங்க. அது வந்து ஒரு மனுஷனை பாவம் செய்யாது, அதுக்கு ஐடியா கொடுக்க வேண்டியது. தானாகவே மதுபானம் அதுக்குள்ளே ஒரு மனுஷனுக்குள்ளே அதுக்கு அந்த சரீரத்திலே வரும்போது அவனுடைய இருதயத்தை குழப்பி பாவம் செய்ய முடியாது, தூண்டும். அதுலேருந்து உனக்கு விடுவிக்க உனக்கு 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 நீ விடுதலை பெற முடியலையே, ஆண்டவரே எனக்காக ரத்தத்தை நீங்கப்பா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அதை அறிக்கை பண்ணி அதுலேருந்து உனக்கு விடுதலை வரல. அப்புறம் எப்படிங்க யோசித்து பாருங்க, பார்க்கலாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அப்படி அவர் பண்ண மாட்டார். சில நேரம் ஜபிக்கும் போது அவருக்கு தன்னை தாழ்த்தி அதை அல்றது போல இருக்கு அப்படிங்க. இல்லை, அதெல்லாம் கிடையாது. அவர் கூட இருக்கிறவர் என்கிட்ட சொன்னார், நாங்கள் நேரடியாக பார்த்தேங்கிறார். என்னத்தை சொல்ல யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எல்லாம் சிந்திச்சு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டோடைய ஆசை. அவன் வந்த உடனே தானியேல் வெளியே வந்தவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்க, ஆண்டவர் ராஜாவே, நான் தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு பாவம் செய்யலை, உமக்கும் நான் ஒரு நீதிக்கேடும் செய்யலை. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம், எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நாம் ஆண்டவரை அறிந்து நாம் தினந்தோறும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுருவோம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவருடைய பாதத்தில் எப்பொழுதும் நாம் இருக்கும்போது அவர் நம்மளை உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? அவரை போல வாழணும். இதுதான் அவர் உணர்த்துவார். முதல்ல நீங்கள் உண்மையாக தேவனை தொழுது கொள்ளும் போது அவர் என்ன உணர்த்துவார் தெரியுமா? யாரெல்லாம் உண்மையாக தொழுது கொள்கிறாங்களோ நம்முடைய ஆண்டவர் எப்படி உணர்த்துவார் தெரியுமா? அவர் நம்மளை பரிசுத்த பாதையிலே தான் நம்மளை நடத்துவார். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம கண்ணீர் விட்டு, ஆண்டவரை இன்னும் என்னை பரிசுத்தமாக்கும், இன்னும் என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவரை போல நம்மளை மாற்றுவார். ஒரு பக்கம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், இன்னொரு பக்கம் அவரை போல நம்மளை மாற்றுவார். தானியேல் உண்மையிலே அவன் நாளுக்கு நாள் அவனுக்குள்ளே பரிசுத்தம் பெருகினபடினால தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, ஆண்டவருக்கு விரோதமான எந்த ஒரு பாவம் நான் செய்யலை. பாருங்க, ஆகாரத்திலே தீட்டுன்னு சொல்லி அந்த ஆகாரத்தோடு அவன் ஒதுக்கி வைத்தான். யோசித்து பாருங்க, பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நமக்காக பூமியில் வந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்திருக்கிறார். நம்மை கரையை செலுத்தி மீட்டெடுத்தார். பவுல் சொல்லுவார், நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். பிராந்தி பாட்டில் உங்கள் கையில் தந்து எங்களுக்கு நல்லா நீங்கள் வேலை செய்தீங்க, குடிங்கன்னு சொன்னால் குடிச்சிருவா? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். நீங்கள் குடிங்கன்னு சொல்ல குடிச்சிருவா? சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். நல்லா சிந்திச்சு பாருங்க. அதை குடித்தா என்ன நடக்கும்? என்ன நடக்குங்க? பைபிள் சொல்லுது, மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தை கொடுங்க. எனக்கு அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நாளுக்கு நாள் நாம் பரிசுத்தம் பெருகணும். ஜெபத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நம்ம இன்னும் பரிசுத்தமாக்கிட்டே இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த இதை தியானிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு அநேகர் ஆண்டோடைய மகத்துவங்களை அறியாதபடி, அவருடைய வல்லமைகளை அறியாதபடி, அவருடைய செயல்பாடுகளை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறனால தான் இன்றைக்கி ஆண்டவரை தேடாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர் படைத்த ஆண்டவர், அவர் நமக்காய் பரிதபிக்கிற ஆண்டவர், அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜெபித்தா நமக்கு ஜெயம் கிடைக்கும், ஜெபித்தா தான் அவர் நம்மளை பாதுகாப்பார். எந்த ஒரு ஞானம் இல்லை இன்றைக்கு அநேகருக்குள்ளே. மற்றவர்களைப் போல நாம் புறஜாதியை போல நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், வாழ்க்கை பயணத்தில் போகும்போது பாடுகள் உபத்திரம் வரும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு நல்லா தெரியும், யாபேஸ் என்று சொல்லி ஒரு மனுஷன், அவன்
பாருங்க, அவனுடைய வாழ்க்கையை அவன் ஜெபத்தினால மாற்றான். அவன் தாயே அவனை ஒதுக்கிட்டான். இவனுடைய விதி அவ்வளவுதான் அவன் சொல்லி ஒதுக்கிட்டான். நடந்துச்சு தெரியுமா? அந்த விதியை ஜெபத்தினால மாற்றினான். சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நடக்கட்டும், விதியை நம்ம மாற்ற முடியுமான்னு நினைப்பாங்க. ஆனால் ஜெபத்தினால மாற்றலாம். இதை யாரெல்லாம் நம்புறீங்க? விதியை ஜெபத்தினால மாற்றலாம். அப்படிதான் தானியேல் மாற்றினார். அதே போல் தான் யாபேசும் மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நாம் ஜெபித்து நாம் இன்னும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். உண்மையிலே உலகத்திலே ஒரு பெரிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா அது ஜெபந்தான். ஆண்டவர் அறிஞ்சிட்டோம், நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் எழுதி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஆமென். அண்ணாச்சிமாரு கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ நம்ம யாரை குறித்து நம்ம தியானிச்சோம் அப்படின்னா தானியேல். அவன் ஒரு புருஷன். எனக்கு வீட்டு தலைவர் ஒரு ஜெப வீராங்கனையாக மாறும்போது அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அண்ணாச்சி கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொட. நானும் அப்படிதான் ஒரு நாள் இந்த ஜெபத்தை குறித்து ஒரு ஊழியக்கார் பேசும்போது அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இனி நான் நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேப்பா, நான் அதிகமாக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு எப்படி தானியேலை ஜெபத்தி நிமித்தம் ஆண்டவர் உயர்த்தினாரோ அதே போல உங்களையும் ஜெபத்தி நிமித்தம் ஆண்டவர் உயர்த்துவார். உங்களுடைய கையின் பியாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக நான் ஜெபிப்பேன், எனக்காக ஜெபிப்பேன், மற்றவங்களுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவரே பேசுங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபத்தில் நிலைத்திருப்பேன்ப்பா, நான் ஜெபிக்கலைன்னா வாழ முடியாது. ஆண்டவரே நான் ஜெபிப்பேன் என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக. உண்மையிலே உன் பிள்ளைகள் மேலே உனக்கு பாசம் இருந்துச்சு, உன் குடும்பத்தின் மேலே உனக்கு பாசம் இருந்துச்சுன்னா நீ ஜெபிப்பா உன் பிள்ளைகளுக்காக. யாரு அதிகமாக பிள்ளைகள் மேல் பாசம் வச்சிருக்காங்களோ, ஏன்னா ஆண்டவர் தானே அவங்களை பாதுகாக்க முடியும், அவர் தானே பாதுகாக்க முடியும். நீங்கள் திறப்பில் நிற்பீங்க. ஒருவேளை மாம்சிக அன்பு இருந்துச்சுன்னா, பிள்ளைகள் மேலே மாம்சிக அன்பு இருந்துச்சுன்னா நீங்கள் உண்மையிலே நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க. உண்மையிலே நான் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன்னு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே அதிகமாக நான் ஜெபிப்பேன், என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன். நீ ஜெபி. ஆண்டவரே, என் மகனை ஊழியக்காரன் நான் மாற்று, என் பிள்ளையை மாற்றும். ஆண்டவரே, அவன் மது பழக்கத்திலிருந்து விடுதலை பெறணும்ப்பா, அவன் பூரணப்படணும். ஆண்டவரே, அவன் மூலமாக நம்முடைய நாமம் மைப்படணும். ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. அதிகமாக நான் ஜெபிப்பேன், அதிகமாக இனி நான் பொருத்தனை பண்ணுறேன். ஆண்டவரே நான் ஜெபிப்பேன், இந்த இடத்துல சாட்சி சொல்லணும், என் குடும்பமாக நாங்கள் சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, அவர் நீதி செய்கிற ஆண்டவர், அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர், அவர் கைவிடாத நேசர். இங்க இருக்கிற புருஷர்களாம் கைகளை உயர்த்தி அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கேட்டேன்ப்பா, தானியேலை போல நானும் ஜெபிப்பேன். எந்த தடை வந்தாலும் சரி நான் ஜெபித்து நான் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவேன். ஆமேனப்பா. பிள்ளைகள் ஒப்பு கொடுத்துருக்காங்க தகப்பனே. பிள்ளைகள் மேல் அன்பு வச்சு தான்ப்பா அந்த வார்த்தை கொண்டு பேசுறீங்க. நேசிக்கிற பிள்ளைகளை நீங்க சிரிச்சித்து நடத்துவீங்க தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. பிள்ளைகள் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். தடைகளை கொண்டு வர பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம். உமக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரே அதிகமாக ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட கிருபையை பிள்ளைகளுக்கு தருகிறபடியால் உமக்கு நன்றி. பெண்களும் எழும்புகிறபடியால் உமக்கு நன்றி. பெண்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்புகிறபடியால் உமக்கு நன்றி. பெண்களும் குடும்பத்தில் திறப்பில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையும் பெண்களுக்கு நீ தருகிறபடியால் உமக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல பகலும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.